ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 12th கெமிஸ்ட்ரிக்கான இந்த மெட்டீரியலோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம படித்தாலே நம்ம வந்து 90 எடுக்கலாம், 90+ எடுக்கலாம் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம 1 to 5 பார்த்தாச்சு, 6 to 10 பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் நம்பர் 11 to 15 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதில் வந்து என்னென்னலாம் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். 11th லெசனை பொறுத்த வரைக்கும் ஈத்தேன் வந்து எப்படி எத்திலீன் கிளைகால் ஆகுது அப்படின்ற இந்த கன்வர்ஷன் இந்த ஒரு ரியாக்ஷன் பார்க்கணும். கிளைகால்ல இருந்து ஆக்சிரேன், கிளைகால்ல இருந்து டைஆக்சைன், கிளைகால்ல இருந்து அசிட்டால்டிஹைட், அதுக்கப்புறம் ஹவ் ஆக்ரோலைன் ப்ரிப்பேர்டு, இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஹவ் டிஎன்ஜி ப்ரிப்பேர்டு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷனு. இது எதுவுமே இல்லை, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன் தான். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ரியாக்டன்ட், இவங்க கூட இவங்களை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 3HONO2 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா HONO2, HONO2, HONO2 இப்படி 3 இருக்கு. ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க கூட ரியாக்ட் ஆக போறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HO இருக்கா, இவங்க இந்த H எடுத்துக்குவாங்க. ஸோ H2O வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த HO இந்த H எடுத்துட்டு H2O வெளியே போயிடுவாங்க. இந்த HO இந்த H எடுத்துட்டு H2O வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் யார் இருக்கா? இந்த NO2 தான். இந்த NO2 என்ன பண்ணுவாங்க? இங்க வெறும் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வெறும் O மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? இங்க நம்ம எல்லாத்துக்கும் இந்த H எல்லாமே வந்து நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது, இந்த ஹெச் எல்லாமே நம்மளுக்கு போயிடுச்சுன்னும் போது அங்கே வெறும் நம்மளுக்கு ஓ மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த ஓ கூட இந்த எல்லா NO2வும் வந்து ஆட் ஆயிடுவாங்க. அவ்வளோதான் இந்த டிஎன்ஜி ப்ரிப்பரேஷன். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இதை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுஸ் ப்ராசஸ். அதாவது குளோரோபென்சின்ல இருந்து ஃபீனாலா வந்து கன்வெர்ட் ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கியூமின் டு ஃபீனால், ஃபீனால் டு பென்சின், ஃபீனால்ல இருந்து எப்படி பென்சின் ஆகுறாங்க, கோல்ப்-ஸ்கிமிட் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேமர்-டேமன் ரியாக்ஷன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேமர்-டேமன் ரியாக்ஷன் வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்க ஹெச் இங்கே வந்து Cl3 அப்படி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HCl வந்து வெளியே போயிடுற மாதிரி இருக்கும். இந்த HCl வெளியே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து பேலன்ஸ் Cl2 இருக்குமா, அதுதான் இது CHCl3. இந்த மாதிரி தான் இது கன்வெர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து ரியாக்டனை இதை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் கப்ளிங் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால். அதாவது கப்ளிங் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவங்க ஒரு ரியாக்டன்ட், இவங்க ஒரு ரியாக்டன்ட், இதில் இருக்க இந்த HCl வெளியே போயிடும். அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த N கூட இந்த பாண்டிங் ஆட் ஆகியிருக்கும். அவ்வளோதான். இந்த HCl வந்து வெளியே போயிடுவாங்க. அவ்வளோதான் கப்ளிங் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வந்து ஆட் பண்ணி எழுதிட்டோம்னா அவ்வளோதான் நம்மளுக்கு. ஓகேவா? ப்ராடக்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட். இது எப்படின்றத பார்த்துக்கணும். ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் ஃபினால்ஃப்தலீன்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்காட்டன்-பேமன் ரியாக்ஷன், இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்காட்டன்-பேமன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3CO இருக்கா, CH3CO. அதே மாதிரி C6H5CO இருக்கா, C6H5CO. ஓகேவா? இங்கே C6H5 இருக்கா, C6H5. இங்கே இந்த 2 O இருக்கா, இந்த 2 O தான் இது. இப்போ என்னதான் இதுல வந்து சொல்ல வரீங்க, இந்த H இந்த Cl வெளியே போயிடுவாங்க, இந்த H இந்த Clலும் சேர்ந்து வெளியே போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் தூக்கி போட்டுட்டு மீதி இருக்கிறவங்கள ஆட் பண்ணி எழுதிடணும். அவ்வளோதான் ஸ்காட்டன்-பேமன் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால், ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால். இது இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீனால் டு அனிலின், அதாவது அனிலின் ப்ரிப்பரேஷன். இது வந்து ஃபீனால் டு அனிலினும் கேட்கலாம், அனிலின் ப்ரிப்பரேஷனும் கேட்கலாம். இதில் வந்து நீங்கள் யார் இங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த NH3. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HO இருப்பாங்கல்ல, இந்த OH என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே H3 இருக்கா, 3H இருக்கா, இந்த 3Hல இருந்து ஒரு H வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டா இவங்க என்ன ஆயிடுவாங்க, வாட்டர் ஆயிடுவாங்களா. இப்போ பேலன்சிங் என்ன இருக்கும், NH2 இருக்குமா. இப்போ
OH இருக்குப்பா, இங்க வந்து NH3 இருக்கு, இங்க 3 H இருக்கா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இவங்க கிட்ட இருந்து ஒரு H எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க இப்போ வாட்டர் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து H2O போயிடுவாங்க. H2O போயிடுவாங்க. இங்க பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், NH2 இருக்குமா, அது இங்க ஆட் ஆயிடும். திஸ் இஸ் கால்ட் அனிலின். இதுதான் வந்து அனிலின். அனிலின் வந்து இப்படிதான் ப்ரிப்பேர் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதே தான். இந்த ஹெச் இந்த OH போயிடும், இந்த ஓவும் இந்த NAவும் இங்கே ஆட் ஆயிடுவாங்க. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், CH3I போடுறோம். இங்கே இருக்கிற Nனும் இந்த ஐயும் வெளியே போயிட்டாங்கன்னா அதே தான், இந்த ஓவும் இந்த CH3யும் இங்கே இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூகாஸ் டெஸ்ட். 11th லெசனில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லூகாஸ் டெஸ்ட். பிரைமரி, செகண்டரி, ட்ரெஷரி இந்த 3 இதுக்குமே நீங்கள் தான் பார்த்து படிக்கணும். அந்த எப்படி வருதுன்ற அந்த ஸ்டெப்ஸோட நம்ம எழுதணும். ஓகேவா. இதோட நம்மளுக்கு 11th லெசன் ஓவர். 12th லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னும் போது இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஆனால் இம்பார்ட்டன்ட்டு, படிச்சுக்கோங்க. இதில் வந்து கேட்லெஸ் யூஸ் இன் ரோஸ்மண்ட் ரியாக்ஷன். ரோஸ்மண்ட் ரியாக்ஷன் என்ன கேட்லெஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபார்மலின்னா என்ன, அதனோட யூசஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் ஒய் அஸ்டிக் ஆசிட் டஸ் ரெடியூஸ் டாலன்ஸ், இந்த இதையும் பார்த்துக்கோங்க. யூரோட்ரோஃபின் இஸ் ப்ரிப்பேர்டு, எப்படி வந்து யூரோட்ரோஃபின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனோட மெடிக்கல் யூசஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து 1 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் ஹாவ் ஹை பாய்லிங் பாயிண்ட்டு, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பாப் ஆஃப் ரூலு, இது வந்து இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷனில் வந்து ரோஸ்மண்ட் ரியாக்ஷன். ரோஸ்மண்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள். இங்கே CH3 இருக்காங்களா ரியாக்டன்ட்ல, அதே CH3 அதாவது ப்ராடக்ட்ல அவங்கள வந்துட்டாங்களா, COவா, CO கிடச்சிச்சா. இங்கே வந்து என்ன இருக்கு, H2 இருக்கு, இங்கே ஒரு Cl இருக்கு. இந்த H2ல இருந்து ஒரு Hம் Cலும் வெளியே போயிட்டாங்க, பேலன்ஸ் இருக்க H. இவ்வளோதான் ரோஸ்மண்ட் ரியாக்ஷன். ஓகேவா. இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெறும் இந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதி வச்சா மார்க் கிடைக்காது. அதுக்கான டெஃபினிஷன் இருக்கும், ப்ராசஸ் உங்களோட புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராசஸ் எழுதிட்டு தான் நம்ம இந்த ரியாக்ஷன் எழுதணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். வெறும் ரியாக்ஷன் மட்டும் எழுதிட்டு நம்ம ப்ராடக்ட் போட்டால் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம் இதுக்கு ஃபுல் மார்க் வந்துடும் மட்டும் நினச்சிடாதீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கணும். ஓகேவா. ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன்ஸாவது நீங்கள் எழுதியிருக்கணும். இவங்க ரியாக்டன்ட், இவங்க ப்ராடக்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்தா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிடல் கேஃப்ட் ரியாக்ஷன், அதோட ஃப்ரிடல் கேஃப்ட் பென்சைலேஷன், கிளெமன்ஸ் ரிடக்ஷன், பினாக்கோல்ஸ், ஹைலோஃபார்ம் ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உல்ஃப் கிஷ்னர் ரியாக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. கிளைசன் ஸ்கிமிட் கண்டென்சேஷன், கனிசாரோ ரியாக்ஷன் ரொம்ப, அதாவது 12th லெசனை பொறுத்த வரைக்கும் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்டல் கண்டென்சேஷன், கனிசாரோ. அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சாயிக் கண்டென்சேஷன், இதை பார்த்துக்கோங்க. HPZ அதாவது ஹெல் ஒல்ஹாட் ஜெலின்ஸ்கை ரியாக்ஷன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் இட்டாட் ரியாக்ஷன், ஆல்டல் கண்டென்சேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. கிராஸ்டு ஆல்டல் கண்டென்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டரிஃபிகேஷன் பென்சால்டிஹைட்ல இருந்து மெல்கேட் கிரீன் டை எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றது. ஓகேவா. இதுதான் வந்து 12th லெசன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 13th லெசன், ஒன் ஆஃப் த ரொம்ப 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 ஈஸியான ஒரு லெசன். ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான ஒரு லெசன்னா அது 13th லெசன் தான், ஆர்கானிக்ல. ஓகேவா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் அமைன் ஆர் மோர் பேசிக் தென் அமைட்ஸ், அதாவது இது வந்து தியரி கொஷின்ஸ். ஓகேவா. அமைட்ஸ் வந்து ஏன் இதை விட பேசிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரிடல் கேஃப்ட் ரியாக்ஷன், ஒய், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எத்தில் அமைன் டிசால்வ் இன் வாட்டர் வைல் அனிலின் வில் நாட் டிசால்வ், இதுக்கான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நேமிங் ரியாக்ஷன். நேமிங் ரியாக்ஷன்ல என்ன கொடுத்துட்டாங்க, ஹாஃப்மன் டிகிரேடேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கேப்ரியல் தலிமைன் சிந்தசிஸ். இது ரொம்ப ஈஸியான ஒரு இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க ஹெச், இங்கே வந்து என்ன இருக்கு, KOH இருக்கா, இந்த KOHம் இங்கே N கூட இருக்கு, அந்த H அதாவது H2Oவா வெளியே போயிடுவாங்க. இந்த K என்ன பண்ணுவாங்கன்னா இந்த N கூட ஆட் ஆயிடுவாங்க. ப்ராடக்ட் பார்த்தா தெரியுதா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த R இந்த X. ஓகேவா. இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த Xம் இந்த Kவும் வந்து வெளில போயிடுவாங்க, அந்த பேலன்ஸ் இருக்க R வந்து அந்த N கூட ஜாயின் ஆயிடுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் KOH, இந்த KOHன்றது 2 அப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும், இந்த 2KOH அதாவது
2 KOH இல்லையா? இந்த 2 KOHல OH இருக்கா? OH ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இங்கே வந்து ஓகேன்னு வரும். ஓகே அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த R, இந்த N, இந்த H2, இந்த H2 தான் இது NH2. ஓகேவா? இதான் வந்து கேப்ரியல் தாலிமைட் ரியாக்ஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்டன் பாமன் ரியாக்ஷன். ஸ்கேட்டன் பாமன் ரியாக்ஷனுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் ஒரு இதில் பார்த்துருந்தோம். ஒன்றுமே இல்லை, இந்த C6H5, இந்த C6H5 இங்கே அப்படியே போட்டுருணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே 2 H இருக்கா, இங்கே ஒரு Cl இருக்கா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு H ஒரு Cl, HCl வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? பேலன்ஸ் யார் இருப்பா, ஒரே ஒரு H இருப்பாங்களா, அந்த NH தான் இது. அகைன் இந்த C, இந்த டபுள் பாண்ட் O இங்கே போட்டாச்சு. இந்த C6H5 இங்கே போட்டாச்சு. இங்கே இருந்து யார் வெளியே போனா, HCl, அதையும் இங்கே போட்டாச்சு. அவ்வளோதான், புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பேலமைன் ரியாக்ஷன். இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன். இதுவுமே ரொம்ப ஒரு சிம்பிள் தான், நல்லா கவனிங்க. C2H5 அதே C2H5 போட்டுக்கோங்க. இந்த N இருக்கா, இங்கே C இருக்கா, NC, புரிஞ்சுச்சா? 3Cl இருக்கு, 3K, அதாவது இந்த 3ன்றது வந்து வெறும் இந்த கேக்கு மட்டும் கிடையாது, இந்த ஓவும் 3 தான், இந்த ஹெச்சும் 3 தான். ஓகேவா? ஆனா இந்த கேவுமே 3, இந்த Cலுமே 3. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், 3KCl போட்டுக்கலாமா? ஸோ 3KCl போட்டாச்சு. இப்போ நமக்கு பேலன்ஸ் யார் இருக்கா, இங்க OH வந்து 3 இருக்கு. அப்ப OH OH OHன்னு 3 இருக்கு. பேலன்ஸ் இருக்க எல்லாரையும் போட்டாச்சு. ஆனா இன்னொரு H இருக்காங்க. இங்க 2 H இருக்காங்களா, இங்க ஒரு H இருக்காங்களா, இவங்களை தவிர்த்து மீதி எல்லாரையுமே நம்ம ப்ராடக்ட்ல போட்டாச்சு. அப்ப இங்க யார் இருக்கா, இங்க 2 H, இங்க ஒரு H. அப்போ மொத்தம் நம்மளுக்கு 3 H இருக்கா. அப்ப இது யாரு, 3H2O. வந்துட்டாங்களா வெளியே, 3H2Oவா வெளியாயிடுச்சா? இதுதான் கார்பேலமைன் ரியாக்ஷன். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. C2H5 இந்த N, இந்த C, NCயா போட்டாச்சு. Cl 3 Cl 3K, ஸோ 3KCl. நெக்ஸ்ட் 3OH இருக்கு, அது கூட இங்கே ஒரு 2 H, இங்கே ஒரு H, ஸோ 6H 3O இருக்கு. அப்போ 3H2Oவா போயிடலாம் இல்லையா? அதுதான் இது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஓகேவா? இது வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இது வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஈஸி. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, இப்படி இருக்க ரியாக்டன்ட்டு இங்க இருக்காங்களா, இந்த H, இவங்க இங்க ஆட் ஆயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஆட் ஆயிருக்காங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த HgCl2 இவங்க கூட தான் அவங்க ரியாக்ட் ஆக போறாங்க. CH3 CH3 அப்படியே வந்துட்டாங்களா. இந்த N இருக்கா, அந்த N, இந்த C, இந்த S. பேலன்ஸ் இருக்கவங்களாம் எங்கடா போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த Hg கூட இந்த S போயிடுவாங்க. ஓகேவா? இந்த 2 H இந்த Cl கூட போயிடுவாங்க. அதாவது அங்க 2 Cl இருக்கும். இங்க பாருங்க, Cl 2 இருக்கு. ஓகேவா? அந்த 2 Cலுமே இங்க இருக்கு ஒரு H, இங்க இருக்கு ஒரு H, அவங்க கூட 2HCl போயிடுவாங்க. மேல இருக்க இந்த S வந்து இந்த Hg கூட HgS போயிடும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறவங்கள நம்ம தான் வந்து பாண்டை வந்து பேலன்ஸ் பண்ணி டபுள் பாண்டா போட்டு எழுதணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செபத்தியர் மேல் மெத்தடு. இதுவுமே இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோரோபிக்ரின் ப்ரிப்பேர்டு. நெக்ஸ்ட் வந்து அனிலின்ல இருந்து எப்படி ஃபீனோலா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ரியாக்ஷன். இதுவுமே ரொம்ப ஈஸி, அதே தான். ஒன்றும் இல்லை, இந்த HCl வெளியே போயிடுவாங்க, இவங்க 2 பேர் ஆட் ஆயிடுவாங்க. இந்த N2 வந்து இங்கே கேஸாக போயிடும். அவ்வளோதான். இந்த HCl வெளியே போயிடும், அது வெளியே போயிடுவாங்களா. இந்த N2மே கேஸா போயிடுவாங்க. ஸோ இந்த 2 பேர் வந்து பைஃபீனைலா வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்ளிங் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே, அதோட 13th லெசன் முடிஞ்சிச்சு. அதுல சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா? அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பயோமாலிகூல்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, வை கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஜென்ரலி ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு வை கொஸ்டின் இருக்கு. அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் 1 or more கேரல் கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் ஆனோமர்ஸ்னா என்ன, எஃபிமர்ஸ்னா என்ன, எஃபிமரைசேஷன்னா என்ன, இன்வெர்ட் சுகர்னா என்ன, ரெடியூசிங்னா என்ன, நான் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன டேர்ம்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எஃபிமரைசேஷன், எஃபிமர்ஸ், இன்வெர்ட் சுகர், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மோனோசாக்கரைட்ஸ் எது, ஆலிகோசாக்கரைட்ஸ் எது, பாலிசாக்கரைட்ஸ் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டி பிளஸ், அதாவது கிளைகோபேரனஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீனு. ஷார்ட் நோட் ஆன் பெப்டைட் பாண்ட். பெப்டைட் பாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சிருங்க, படிக்காம போயிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஈக்குவேஷனோட இருக்கு. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. சிஷல் நம்ம சொல்றது தான், புக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபெப்டைட். இது வந்து பார்த்துக்கோங்க. ஜிப்டர் அயான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஜிப்டர் அயான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிப்டர் அயானோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஹெலிக்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜ் ஹோல் டுகெதர் மோனோமர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியோசைட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ்னா என்னென்ன. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ விச் ஆர் ஃபவுண்ட் இன் செல். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ படிச்சிருப்பீங்க, ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம எழுதிக்கணும். இது வந்து உங்கள் புக்லேயே வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ஹவ் ஆர் விட்டமின்ஸ் கிளாசிஃபைடு, எப்படி வந்து விட்டமின்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. அதாவது இந்த டிசீஸ்க்கு வந்து எந்த ஒரு விட்டமின் நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரிக்கட்ஸ்க்கு வந்து விட்டமின் டி, ஸ்கர்விக்கு வந்து விட்டமின் சி. பார்த்து வச்சுக்கோங்க. திடீர்னு இதை 1 மார்க்கில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே ஈஸியாக தட்டி விட்டு போயிட்டீங்க நான் பார்க்காம. இப்போ அதில் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு போயிருந்து அழகாக ஒரு 2 மார்க் எடுத்துருக்கலாமா. அதுதான், இந்த மாதிரி எதையுமே நம்ம விடாமல் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணிக்கணும். சரியா. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் ஹார்மோன்ஸ். ஓகேவா, அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிளோட எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹவ் ஆர் ஹார்மோன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு தே ஆக்டர்ஸ். அவங்க வந்து அவங்கள எப்படி ஹார்மோன்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ்னா என்ன அப்படின்றது கொஷின், அது இம்பார்ட்டன்ட்டு. ஃபங்க்ஷன் ஆஃப் லிபிட் இன் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம்ல இருக்க லிபிட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏவோட டிஃப்ரென்ஷியேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க, புக்கில் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ்க்கான டிஃப்ரென்ஷியேட்டு, பிரைமரி ப்ரோட்டீன், செகண்டரி ப்ரோட்டீனுக்கான டிஃப்ரென்ஷியேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன், குளோபுலர் ப்ரோட்டீனுக்கான டிஃப்ரென்ஷியேட். ஓகேவா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இது வந்து ரெண்டுத்தையுமே சேர்த்து அவங்களோட ரியாக்ஷன் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம இந்த மாதிரி எழுதக்கூடாது. புக்கில் கொடுத்துருக்க மாதிரி பாயிண்டாக ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கும், அதை வந்து நம்ம பார்த்து எழுதிக்கணும். ஓகேவா, எதுக்கும் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் ஆகும். ஓகேவா, அதாவது நீங்கள் படிக்கிறதுல இந்த கீ பாயிண்ட்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கில் இருக்கு புக்கில் படிங்க. ப்ரோட்டீன் லெசன் முடிஞ்சிச்சா. லாஸ்ட் வந்துட்டோமா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 15th லெசன் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல. வாட் இஸ் ட்ரக்ஸ், ஹவ் ஆர் ட்ரக்ஸ் கிளாசிஃபைடு, கெமிக்கல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெட்டால். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஆக்ட் அஸ் போத் அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டிபைரட்டிக். யார் அப்படி இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனஸ்தெட்டிக் வித் எக்ஸாம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ட்ரான்குலஸ் ஒர்க் இன் பாடி. அதாவது இது உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலமாகவே இருக்கும். ட்ரான்குலஸ்னா என்ன, அனஸ்தெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்பிரின்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது எல்லாம் அந்த டேப்லெட் காலமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின், இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னா என்ன, அதனோட எக்ஸாம்பிள். ஃபுட் அடிட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் என்ன. ஃபுட் கலர் இருக்கணும், ப்ரிசர்வேட்டிவ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், அரோமா ஏஜென்ட். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ். அதாவது ஃபுட் அடிட்டிவ்ஸ்க்கான என்ன அட்வான்டேஜ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஆஃப் ஃபுட், இந்த மாதிரி என்ஹான்ஸ் த ஸ்மெல் ஆஃப் ஃபுட், ப்ரிவென்ட் த டாக்ஸிக் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட், இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. சுகர் சப்ஸ்டிடியூஷன், கிவ் எக்ஸாம்பிள். சுகர் சப்ஸ்டியூஷனா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டா யாரை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான அப்படின்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சோப்னா என்ன, டிஎஃப்எம், டோட்டல் ஃபேட்டி மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட். வை டு சோப் நாட் ஒர்க் இன் ஹாட் வாட்டர். ஓகேவா, இது புக்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. வால்கனைசேஷன், கிராஸ் லிங்க்
கேஜ் ஆஃப் ரப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நோட் ஆன் கோபாலிமர்னா என்ன, பயோடிகிரேடபிள் பாலிமர்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து தெர்மோபிளாஸ்டிக் அண்ட் தெர்மோசெட்டிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா? இது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபை த ஃபாலோயிங் லீனியர் பிரான்ச்டு கிராஸ் லிங்க்டு பாலிமர். இதில் யார் யார் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து திடீர்னு உங்களுக்கு 1 மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன். ஏதாவது என்னென்ன ட்ரக்ஸ் என்னென்ன மோட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அதோட எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லா ட்ரக்கு அதனோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அதோட எக்ஸாம்பிளோட இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாலிமர்ஸ், பாலித்தீனு, அதாவது இதுவுமே 15th லெசன்ல என்னென்ன அப்படின்றது தான் இருக்கும். ஓகேவா? பாலிமர்ஸ் அதாவது பாலித்தீனோட ப்ரிப்பரேஷனு. நெக்ஸ்ட் இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் உடஞ்சி இப்படி, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் இந்த எலமெண்ட் வந்து நிறைய வந்து ஆட் ஆயிருக்கும் இல்லையா, அது வந்து இது பக்கத்துல இப்படி இப்படி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டபுள் பாண்ட் உடஞ்சி இந்த பக்கம் ஃபுல்லாக இப்படி ஆட் ஆயிடுவாங்க. அதே தான் இதுக்குமே டபுள் பாண்ட் உடஞ்சி இப்படி ஆட் ஆயிடுவாங்க. இதுக்குமே அதே தான் டபுள் பாண்ட் உடஞ்சி இப்படி ஆட் ஆகுவாங்க. ஓகேவா? ஆர்லானை பொறுத்த வரைக்கும் அதே தான் டபுள் பாண்ட் உடஞ்சி இப்படி ஆட் ஆகுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து நைலான் 6ஓட ப்ரிப்ரேஷன். நைலான் 6ஓட ப்ரிப்ரேஷன், டெரிலினோட ப்ரிப்ரேஷன், நியோஃப்ரீனோட ப்ரிப்ரேஷன். இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துலலாம் சிங்கிள் பாண்டாகவும், சிங்கிள் பாண்ட் இருக்கிற இடத்துல டபுள் பாண்டாகவும் இருக்கும். ஓகேவா? அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும்போது அது வந்து நம்மளுக்கு அந்த பாண்ட் எல்லாம் அப்படி உடஞ்சி இந்த மாதிரி ஆகும். பியூனா N, பியூனா S அதுவுமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஃபீனாலுக்கான இது ஃபீனால் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆல்டிஹைடு, கார்பாக்சிலிக், பிரைமரி அமைனு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம என்னென்னலாம் யூசஸ் படிக்கணும் இந்த லெசன்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெத்தனால், எத்தனால், எத்திலீன் கிளைகால், டைஈத்தல் ஈத்தர், ஃபீனால், கிளிசரால், அனிசோல், ஃபார்மால்டிஹைடு, அசிட்டால்டிஹைடு, அரோமேட்டிக் கீட்டோனு, பென்சால்டிஹைடு, அசிட்டோன், ஃபார்மிக் ஆசிட், அசட்டிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட், அசிட்டைல் குளோரைடு, அசிட்டைடு ஆன்ஹைட்ரைடு, எத்தில் அசிட்டேட்டு, சைனைடு, நைட்ரோபென்சைன், நைட்ரோ ஆல்கேன். ஓகேவா? இவங்க எல்லாரோடதும் வந்து நம்ம படிச்சு முடிக்கணும். அதாவது யூசஸை பொறுத்த வரைக்குமே எல்லாத்தையுமே வந்து படிச்சு முடிங்க. எல்லாமே வந்து யூசஸ் வந்து திடீர்னு எப்படி வேணா கேட்கலாம், எந்த யூசஸை வேணா வந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால யூசஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சு முடிச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம லெசன் 1 to 15 நம்ம ஃபுல்லா எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இதை மட்டும் நம்ம ஃபுல்லா படிச்சுட்டு இதுல இருக்கிறத ஒன்று விடாம படிச்சுட்டு போனாலே 90+ கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ 95+ கன்ஃபார்ம்ன்றது உங்களோட லக்கை பொறுத்து. ஓகேவா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.